ஆனந்தி பண்ண விஷயம் எல்லாமே இங்கே என்ன பண்ணுறாங்க, டிவியில் காட்டுறாங்க நியூஸாக. அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனந்தி குடும்பமும் சரி, அதுக்கப்புறம் நம்ம குமரன் குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஆனந்தி பாரு என்னென்ன வேலை பண்ணியிருக்கா, இவள் குளிக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, தைரியம் தான் இவளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆனந்தி பாவம் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த டைமில் ஆனந்தியை பற்றி ரொம்ப தப்பாக பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் உடனே இது எல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, அகிலா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நாதாம்மா, எனக்கு தான் இந்த மாதிரி நடந்தது, பாதிக்கப்பட்டது நாதாம்மா, ஆனந்தி அக்கா எனக்காக உதவி பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அண்ணன் கிட்ட, குடும்பத்துக்கிட்ட எல்லாக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழகிறாங்க. என்னடி நீ இப்படி சொல்லாமல் விட்டுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை போய் பார்க்குறாங்க. ஆனந்தியை பார்த்து அவங்க அம்மா அப்படி நன்றி சொல்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க. அகிலாவும் ஆனந்தியை கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எந்த பொண்ணுக்கு எது நடந்தாலும் இன்னொரு பொண்ணு தான் காப்பாற்றுறோம், அவளும் என்ன மாத்தானே அப்படின்னு சொன்னோன்னே யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த உதவியை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஆனந்தி அக்கா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அகிலா சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அக்கா எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா அக்கா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கினேன், எனக்கு எவ்வளோ தூரம் உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அகிலா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஆனந்தி சரி இங்கே பாரு அகிலா, நான் உனக்கு உதவி செய்யலைன்னா இன்னொரு அண்ணி உனக்கு இருக்காங்களா, அவங்க அண்ணியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இன்பாவை தான் சொல்கிறேன், இன்பா எனக்கு அண்ணியா, யார் சொன்னது, அதான் உங்கள் அண்ணனுக்கும் இன்பாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுல, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களே, அப்புறம் என்ன இன்பாவும் உனக்கு அண்ணி தானே, இன்பா அண்ணின் போது அவ்வளோ உனக்கு உதவி பண்ணியிருப்பாள் அப்படி. ஐயோ அக்கா நீங்கள் வேறு, இன்பா எனக்கு அண்ணியா நிச்சயம் ஆயிடுச்சா, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது, இன்பா தான் சொன்னா. ஐயோ இன்பா உங்ககிட்ட ஃபுல்லாக போய் சொல்லியிருக்காக்கா, அவளை போய் நம்பியிருக்காங்க பாருங்கள், அவள் வாயை திறந்தா போய் தான், அவள் அண்ணன் பின்னாடியே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கா, அண்ணனுக்காக தான் தறியிலே வேலை செய்கிறா, அண்ணனை எப்போயா மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா, ஆனால் அண்ணன் திரும்பி கூட பார்க்கல, அதனால தான் அண்ணனை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கா, அது மட்டும் கிடையாது அவளுக்கும் அண்ணனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வேறு சொல்லியிருக்கா, இவ்வளோ போய் பேசியிருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க. இப்போவே போய் இன்பாவை நான் கேட்குறேன் பாருங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அகிலா, சொல்லிட்டல உண்மையை நான் பார்த்துக்கிறேன், அப்போது உன் அண்ணனுக்கும் இன்பாக்கும் உண்மையிலேயே நிச்சயம் அதெல்லாம் நடக்கலை, அது மட்டும் கிடையாது, என் அண்ணன் இது வரைக்கும் யாரையும் எடுத்து கூட பார்த்ததில்ல, என் அண்ணன் கூட தான் நீங்கள் பழகுறீங்கல்ல, என் அண்ணன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டியா, அப்போ இன்பா சொன்னது நீங்கள் நம்புறீங்களான்னு நான் நம்பலை, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்தது, இந்த யோசனையை இப்போயே விட்டுருங்க, ஆனால் இன்பா இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் அண்ணன் பற்றி உங்கள்கிட்ட எவ்வளோ மோசமாக பேசியிருக்கா, நான் இன்பாவை என்ன சொல்கிறதுனே தெரியல, அவளை நான் சும்மா விட மாட்டேனா, இங்கே பாரு இதெல்லாம் பெருசுப்படுத்தாத அகிலா, நான் பார்த்துக்கிறேன், அந்த இன்பாக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. நீங்கள் என்னென்ன பற்றி தப்பாக நினைக்காதீங்க அக்கா அப்படின்னோடனே, நான் தப்பாக நினைக்கல, எப்போ இந்த மாதிரி சொல்லிட்டியோ இப்போ தான் எனக்கு புரியுது எல்லா விஷயமும், இன்பா உன் அண்ணனை நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து என்னையும் உன் அண்ணனையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல போட்டிருக்கா, அதான் அப்படி பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்பாவை இதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இங்கே ஆனந்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நான் ஏன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இவ்வளோ சந்தோஷம் அடைகிறேன், அவருக்கு கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருந்தானா, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன், நிச்சயதார்த்தம் நடந்துச்சு கல்யாணம் ஆக போது சொல்லிட்டு நான் ஏன் இவ்வளோ பதட்டம் அடைஞ்சேன், இப்போ ஏன் ரிலாக்ஸ் ஆனேன், ஒரு வேளை நான் ஐயோ ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல, நேராக அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னடி உண்மையாவானா, ஆமாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ அந்த இன்பா போய் சொல்லியிருக்கா, ஆமாம் அந்த இன்பா ஃபஸ்ட்லேருந்து அதுதான் சரியில்லையே, நம்மளை பார்த்தா அவளுக்கு ஆகாது, ஒன்றை பார்த்தா சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது, அதனால தான் நீயும் குமரன் சாரும் பெரியணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது ஆனந்தி, நான் இதுக்கப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன், இவ்வளோ தூரம் என்கிட்ட விளையாடிட்டால அவளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் கொடுக்குற வழியில் அவள் எழுந்திருக்க முடியாது, என்னடி பண்ண போகிற, நேரில் போய் சண்டை போடுப்பேன், அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், அவள் எப்படி நாசுக்காக என்னையும் சாரையும் பிரிக்கணும்னு நினச்சாலோ அதே மாதிரி அது எப்படி நான் அவளுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோடி அந்த இன்பாவுக்கு விடவே கூடாது, அந்த இன்பாவை நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்றாங்க. அடுத்து இங்கே சந்தோஷம் தாங்க முடியலன்னு நினச்சி பார்க்குறாங்க. ஆனந்தி சார்கிட்ட போய் நல்லபடி பேசணும், ரொம்ப நாளாக அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு சரியாகவே பேசாமல் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஆனந்தி.